ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா நாவல். உன்னில் சரணடைந்தேன். எபிசோட் 39. மறுநாள் காலை சூரியன் மெல்ல தன் வருகையை தெரிவிக்க காக்கை, குருவிகள் என அனைத்தும் தங்கள் குரலில் கீதம் பாட அரை ஜன்னலின் வழியே சூரிய கதிர்கள் ஊடுருவி சீதாவின் முகத்தில் பட மெல்ல தன் கண்களை திறந்தாள். தன்னை மார்போடு போட்டுக்கொண்டிருக்கும் தன்னவனை சீதா பார்க்க அவனின் தூங்கும் அழகினை ரசித்தவள் அவனின் அருகில் சென்று அவன் நெற்றியில் முத்தமிட்டு ஐ லவ் யூ சோ மச் மாமா என்று கூற சட்டென்று அவன் கண்களை திறந்தான். பட்டு, நேத்து அசதியாக இருக்குன்னு சொன்னியே, இப்போ உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்க, எனக்கு என்ன மாமா, நான் நல்லாத்தான் இருக்கேன், அதான் நீ என்னை பார்த்துக்க இருக்கியே என்று அவள் கூற அவளை அணைத்தபடி புரண்டு படுத்தவன் தனக்கு கீழே அவளை கொண்டு வந்தான். அவனின் செய்கையை பார்த்தவள், மாமா என்ன பண்ணுற, எனக்கு கீழே நிறைய வேலை இருக்கு, விடு மாமா என்று கூற, எனக்கும் நிறைய வேலை இருக்கு பட்டு என்று கூறியவன் அவள் கழுத்தில் தன் முகத்தை பதித்தான். அவளின் காதில், பட்டு நேத்து என்னை ஏமாத்திட்ட பாத்தியா என்று கேட்க அவனின் கேள்வியின் அர்த்தம் புரிந்தவள், மன்னிச்சிடு மாமா என்று கூற, நீ எதனா தப்பு பண்ணுனா வேற மாதிரி மன்னிப்பு கேட்கணும் சரியா என்று கூறியவன் அவள் உதட்டோடு தன் உதட்டை பொருத்தி கொண்டான். அவளின் இதழில் முத்தமிட்டு கொண்டிருந்தவனின் கைகள் வருடி கொண்டே கீழ்நோக்கி செல்ல அவன் அடுத்து என்ன செய்ய போகிறான் என்பதை அறிந்தவள் அவனின் கையை சட்டென்று பிடித்து, வேண்டாம் மாமா, எனக்கு வேலை இருக்கு, என்னை விடு மாமா என்று கூற, இந்த வேலையை முடிச்சிட்டு போலாம் என்று கூறியவன் மீண்டும் அவளின் இதழை நெருங்க, அதெல்லாம் முடியாது மாமா, தயவு செஞ்சு என்னை விடுங்க என்று அவனிடம் போராடி கொண்டிருக்கும் பொழுது அவனின் அறைக்கதவு தட்டப்பட்டது. யாருடா இது என்று சலித்து கொண்ட அவன் அவள் மேல் இருந்து எழ, இப்போ என்ன பண்ணவ மாமா என்று கூறியவள் அவனின் மூக்கை பிடித்து கிள்ளிவிட்டு அவனிடமிருந்து எழுந்து அரைக்கதவை திறந்தாள். கதவை திறக்க அங்கு செல்வி நின்றிருக்க அதை பார்த்தவள், அத்தை கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேனே என்று கூற, பரவாயில்ல பிள்ளை இருக்கட்டும் என்று கூறியவள் தன் கையில் இருக்கும் ஒரு புடவையை கொடுத்து, சுந்தரி வீட்டில் இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க, இந்த புடவையை கட்டிட்டு கீழே வா என்று கூற, சரிங்கத்த, ஒரு 10 நிமிஷத்தில் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று கூற செல்வி கீழே சென்று விட்டார். புடவையை வாங்கி கொண்டவள் நேராக பாத்ரூமிற்குள் செல்ல போக அவளை பார்த்தவன், பட்டு எங்கே போற என்று ஏக்கமாக கேட்க பாத்ரூமில் இருந்து எட்டி பார்த்தவள், இப்போ என்னடா பண்ணவ மாமா என்று கூறிவிட்டு கதவை சாத்தி கொண்டாள். இருடி, நீ வெளியில் வந்துதானே ஆகணும் என்று கூறியவன் அவளின் தலையணையை எடுத்து கட்டிக்கொண்டு படுக்க சிறிது நேரத்தில் சீதா குளித்துவிட்டு தலையில் துண்டு சுற்றி மார்பு வரை பாவாடை கட்டியபடி வெளியில் வந்தாள். அவனை பார்த்தவள் சட்டென்று திரும்பிக் கொண்டு, என்ன மாமா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல எழுந்திரிச்சு வெளியில் போ, நான் துணி மாற்றணும் என்று கூற, நான் ஏண்டி வெளியில் போகணும் என்று அவன் கேட்க தன் கையில் வைத்திருந்த இன்னொரு துண்டை தன்மேல் போட்டுக்கொண்டவள் நேராக அவனிடம் வந்து, ப்ளீஸ் மாமா கொஞ்சம் வெளியில் போ, நான் துணி மாற்றணும் என்று கூற அவளை மேலும் சீண்ட நினைத்தவன், என்னால் போக முடியாது என்று கூறி அவளை பார்த்து கண்ணடித்தவன் தன் இதழ்களை குவித்து முத்தம் கொடுப்பது போல் செய்கை செய்ய அவன் தன்னிடம் விளையாடுகிறான் என்பதை தெரிந்து கொண்டவள், சரி நீங்கள் போக வேண்டாம், நான் பாத்ரூமுக்குள்ளே போய் புடவையை மாற்றிட்டு வரேன் என்று கூறி புடவையை தேட அங்கு எங்கும் புடவை இல்லை. அறை முழுவதும் அவள் தேட அங்கு எங்கும் புடவை இல்லாததால் நேராக வந்து ராகவனிடம், மாமா விளையாடாதீங்க, புடவை எங்கே இருக்கு சொல்லுங்க என்று கேட்க, என்னடி ஒரு ஆம்பளை கிட்ட வந்து புடவை எங்கன்னு கேட்குற, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்று கிண்டலாக அவன் பேச, மாமா ப்ளீஸ் மாமா, நேரம் ஆயிட்டே இருக்கு, அத்தை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூப்பிடுவாங்க என்று கூற, சரி அப்போ ஒரு கண்டிஷன், என் கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டா நான் புடவையை தரேன் என்றான். கேடி மாமா, அப்போது நீ தான் புடவையை ஒளிச்சு வச்சிருக்கியா என்று கேட்க, ஆமாண்டி என் செல்ல பொண்டாட்டி என்று கூறிக்கொண்டே அவளின் கன்னத்தை கிள்ள அதை கேட்டவள், என்ன விளையாட்டு மாமா, காலையில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க என்று கோபமாக கேட்க, உன்கிட்ட விளையாடாமல் யாருக்கிட்ட இப்படி விளையாட முடியும் என்று கூறி அவள் கையை பற்றி இழுத்து, இதோ பாருடி சீக்கிரம் துணியை மாற்று, இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அம்மா உன்னை கூப்பிடுவாங்க என்றான். சரி மாமா, நான் உன் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன் என்று கூற, இப்போ வாடி வலிக்கு என்று கூறியவன் தன் முதுகுப்புறத்தில் மறைத்து வைத்திருந்த புடவையை எடுத்து அவளிடம் நீட்டினான். இருடா மாமா, உன்னை வச்சுக்கிறேன் என்று மனதிற்குள் நினைத்தவள் சட்டென்று அவனுக்கு முதுகு காட்டியது போல நின்று துணியை மாற்ற ஆரம்பித்தாள். ஏண்டி இது ரொம்ப அநியாயண்டி, திரும்பி நின்ன மாத்தடி என்று அவன் கூற,
நீ என்ன மாமா சொன்ன? உன் முன்னாடி துணியை மாற்றணுன்னு தானே சொன்ன, உன்னை பார்த்துக்கிட்டே மாற்றணுன்னு சொல்லலையே. நீ அமைதியாக அந்த இடத்துல உட்கார்ந்திருப்பியா? நானும் துணியை மாற்றிப்பேனா, சரியா என்று கூறியவள் துணியை மாற்றிக்கொண்டிருக்க, இது ரொம்ப அநியாயண்டி என்று கூறியவன் அமைதியாக அவளின் முதுகை பார்த்து கொண்டிருந்தான். அவள் பாவாடையை கீழே இறக்கி தனது ஜாக்கெட்டை போட்டவள் புடவையை கட்ட ஆரம்பித்தாள். அவனின் கண்கள் விரிய அவளை பார்த்து கொண்டிருந்தான். புடவை முழுவதையும் கட்டி முடித்தவள் அவன் அருகில் வந்து, என்ன மாமா, நல்லா ஏமாந்தியா என்று கூறியவள் அவனின் தலைமுடியை கலைத்து விட்டாள். தன் அருகில் நின்றிருந்த அவளின் கையை பற்றி இழுத்து தன் மடி மீது அமர்த்தி அவள் இடையில் கை வைத்து அவள் இதழில் சிறு முத்தத்தை கொடுத்தவன், சும்மா சொல்லக்கூடாதுடி, அன்னைக்கு நைட்டு பார்த்ததை விட இன்னைக்கு செம்ம அழகா இருக்க, அப்புறம் மறக்காம ஜாக்கெட்டோட ஊக்க போட்டுக்கோ என்று மீண்டும் அவளின் நிழலில் முத்தம் கொடுத்தவன் தன்னிடமிருந்து அவளை தூக்கி அருகில் அமர வைத்துவிட்டு அவள் மேலே போட்டிருந்த துண்டை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் நுழைந்தான். அவன் சொல்வதை கேட்டு அதிர்ச்சியில் நின்றவள், அவருக்கு எப்படி தெரியும் என்று யோசித்து கொண்டே ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்பு நின்று தலையில் இருந்த துண்டை அவுக்க தன்முன் இருந்த கண்ணாடியை அப்பொழுதுதான் பார்த்தாள். அந்த கண்ணாடியில் அவர்களது மெத்தை தெரிய அப்பொழுதுதான் அவளுக்கு எல்லாமே புரிந்தது. தன் தலையில் அடித்துக்கொண்டு சிறிதாக புன்னகை செய்தவள் கடகடவென்று தன் தலையை வாரிக்கொண்டு கீழே சென்றாள். செல்வி சமையலறையில் சமைத்து கொண்டிருக்க அவருடன் சேர்ந்து கொண்டாள். அண்ணி, எப்படி இருக்கீங்க? குட்டி பையன் என்ன சொல்கிறான் என்று சுந்தரியை பார்த்து சீதா கேட்க, அத்தைய குட்டி பாப்பாவை பெற்று கொடுக்க சொன்னான் என்று சிரித்து கொண்டே அவள் கூற, அதை கேட்டவள் வெட்கத்தில் தலையை குனிந்து கொண்டாள். தூங்கிக் கொண்டிருந்த சரவணன் கண்களை மூடியபடி தன் அருகில் கை கொண்டு தன்னவளை தேட அவள் அங்கு இல்லாததால் தன் கண்களை திறந்து பார்த்தவன், எங்கே போனா இவ என்று கூறியபடியே அறையிலிருந்து வெளியில் வந்து பார்த்தான். முழுவதும் சாம்பிராணி புகை போட்டு சாமி படம் முன்பு விளக்கேற்றி வீட்டின் வாசலின் முன்பு கோலம் போடப்பட்டிருந்தது. இதை அனைத்தையும் பார்த்தவன், இது நம்ம வீடுதானா என்று யோசித்தபடி வெளியிலிருந்து திண்ணையில் வந்து அமர்ந்தான். சாந்தி பால்காரரிடம் பால் வாங்கியவள் உள்ளே வர சரவணன் தூங்கி எழுந்து அமர்ந்திருப்பதை பார்த்தவள், என்ன மாமா, அதுக்குள்ளே எழுந்துட்டீங்களா என்று கேட்டபடி உள்ளே சென்றாள். இதுவரை வீட்டை பார்த்து அதிர்ச்சியில் இருந்தவன் இப்பொழுது அவளை பார்த்து இன்னும் அதிர்ச்சியாக இருந்தான். மஞ்சள் பச்சை கலந்த புடவை கட்டியிருந்தவள் முகம் முழுவதும் மஞ்சள் பூசி பெரிய பொட்டு வைத்திருக்க அழகாக தலைவாரி பூ வைத்திருந்தாள். இன்று சாந்தி அவனுக்கு மிகவும் புதிதாக தெரிய அவளை இமைக்காது பார்த்திருந்தவன் தானாக எழுந்து அவள் இருக்கும் இடத்தை தேடிச் சென்றான். அவளின் பின்னால் வந்து நின்றவனுக்கு புது தாலியில் உள்ள மஞ்சள் வாசமும் அவள் தலையில் வைத்திருந்த பூவின் வாசமும் இரண்டும் சேர்ந்து அவனுக்கு ஏதோ பண்ணியது. அவனின் செயலை பார்த்தவள், காலையிலே என்னடா பண்ணிட்டு இருக்க? முதல்ல குளிச்சுட்டு தோட்டத்தில் போய் வேலையை பாரு என்று அவள் கூற, அதை காதில் வாங்காதவன் அவளின் கழுத்தில் தன் முகத்தை புதைத்தவன், என்னடி இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்க என்று கூறி முத்தமிட அவளின் இடையை சுற்றியிருந்த அவனின் கை மீது ஒன்று போட்டவள், காலையிலே என்னடா பண்ணிட்டு இருக்க, போ முதல்ல வேலையை பாரு என்று மீண்டும் அவள் கூற, இதைவிட வேற என்னடி முக்கியமான வேலை இருக்கு என்று கூறியவன் அவளின் தோள்பட்டையை மெல்ல கடித்தான். அவள் வழியில் ஆவென்று கத்தும் அவள் இதழை சிறை செய்தான். சிறிது நேரத்திற்கு பின் அவளின் இதழை விடுதலை செய்தவன் அவளின் கழுத்தில் சிறு சிறு முத்தங்களை பதித்து கொண்டிருந்தான். சரவணனை தேடி ராகவன் அங்கு வர அவனின் புல்லட் சத்தத்தை கேட்டதும், டேய் மாமா, ராகவன் நான் வந்துட்டாங்க போல இருக்கு என்று கூற, ஐயோ ராகவன் வந்துட்டான் போல, நான் இன்னும் குளிக்கலையே, ஏய் நீ எப்படியாவது சமாளிடி என்றவன் நேராக வீட்டின் பின்புறம் இருக்கக்கூடிய கிணற்றின் அருகில் சென்று குளித்து கொண்டிருந்தான். ராகவன் தன் வண்டியை நிறுத்திவிட்டு திண்ணையில் அமர்ந்து சரவணனை அழைக்க அப்பொழுது சாந்தி அவனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். எங்கம்மா அவன் என்று அவன் கேட்க, குளிச்சிட்டு இருக்கார் அண்ணா, இதோ வந்துருவாரு என்று கூறிக்கொண்டிருக்க சரவணன் குளித்து முடித்து ரெடியாகி வந்தான். வந்தவனுக்கு சாந்தி காஃபியை கொடுக்க காஃபியை வாங்கி கொண்டு ராகவன் அருகில் அமர்ந்தான். என்னடா புது மாப்பிள்ள, நைட்டரு ரொம்ப நேரம் தூங்கிட்ட போல என்று அவனை கிண்டல் செய்து கொண்டே அவன் கன்னத்தில் இருந்த பல் தடத்தை கவனித்தவன், என்ன மச்சான், போர்க்களத்தில் அடி கொஞ்சம் பலம் போல என்று கூற அவன் கூறியதை புரியாது பார்த்தவன், என்னடா சொல்ற என்று கேட்க, இல்லடா வெறும் கடியோடு போச்சா இல்லை கட்டக்கொம்பால அடியா என்று அவன் கூறி சிரிக்க அதை கேட்டவன் தன் கன்னத்தை தொட்டு பார்த்து, அடி பாவி, இப்படி என் மானத்தை வாங்கிட்டியே என்று நினைத்து கொண்டிருக்க,
என்னடா முதல் நாள் பொண்டாட்டி கையில் செம்ம அடியா என்று மீண்டும் அவன் கிண்டல் செய்ய, அப்பொழுது சாந்தி சாப்பாட்டு தட்டுடன் வெளியில் வந்து சரவணனிடம் கொடுத்தாள். அண்ணா சாப்பிட்றீங்களா என்று அவள் கேட்க, இல்லைம்மா நான் வீட்டிலேயே சாப்பிட்டுட்டேன் என்றான் ராகவன். சரவணன் சாப்பிட்டு முடிக்க ராகவனும் சரவணனும் தோட்டத்திற்கு சென்றனர். நாட்கள் யாருக்கும் காத்திருக்காமல் சென்று கொண்டே இருக்க, கடந்த 8 மாதங்களில் தனது கடின உழைப்பால் அவனது நிலத்தை பசுமையாக மாற்றியிருந்தான் சுரேஷ். அவன் போட்ட அனைத்து காய்கறிகளும் நன்றாக காய்த்திருந்தது. மாதத்திற்கு ஒரு முறை கீரைகளையும் அறுவடை செய்தான். அவனுக்கு ஏற்றாற்போல் குடும்பத்தை சிக்கனமாக நடத்தி அவன் கொடுக்கும் காசுகளை சேமித்து வைத்திருந்தாள். காய்களை பறித்து முடித்தவன் அதை சந்தைக்கு கொண்டு செல்ல தயாராக இருந்தான். நதியா சாமி படத்தின் முன்பு நின்று வேண்டியவள் திருநீரை எடுத்து வந்து அவன் நெற்றியில் வைத்துவிட்டு, மாமா நல்லபடியாக போய் வித்துட்டு வாங்க என்று கூற, எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது நதியா என்றான். நீங்கள் எதுக்கு மாமா பயப்படுறீங்க? காயெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு காய் கூட சொத்தையே இல்லை. பார்க்க நல்ல பலன்னு இருக்குது. நல்ல விலைக்கு எடுத்துப்பாங்க. நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. வியாபாரம் நல்லா ஆகும் மாமா என்றாள். அவனுக்கும் அவள் பேச்சு மனதிற்கு தைரியம் கொடுக்க, முதல் முறையாக கீரையை அறுவடை செய்து விற்கும் பொழுது கூட இந்த பதட்டத்தில் அவன் இருக்க அவள் கூறிய வார்த்தைகள்தான் அவனுக்கு தைரியம் கொடுத்தது. இந்த ஏழுமலையை இன்னும் காணோம், எல்லா காய்கறிகளையும் வண்டியில் ஏற்றணும் என்று கூறிக்கொண்டிருக்க அங்கே ஏழுமலை வந்தான். என்னடா மச்சான் போலாமா என்று கேட்க, போலாண்டா என்று கூறியவன் காய்கறிகள் அனைத்தையும் வண்டியில் ஏற்றினான். பின்பு நதியாவிடம் கூறிவிட்டு சந்தைக்கு சென்றான். அவர்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு சோர்வாக திண்ணையில் வந்து அமர்ந்தாள். திடீரென்று அவளுக்கு வாந்தி வர வீட்டின் பின்புறமாக சென்று வாந்தி எடுத்தாள். பாக்கியம் நதியாவை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வர அவள் வாந்தி எடுக்கும் சத்தம் கேட்டு வீட்டின் பின்புறம் சென்றவள் நதியாவை பார்த்து, என்னாச்சு நதியா, எதுக்கு இப்படி வாந்தி எடுத்துட்டு இருக்க என்று கேட்க, வாந்தியை எடுத்து முடிச்ச நதியா தன் வாயை கழுவி, என்னன்னு தெரியலத்த, 2-3 நாளாக வாந்தியாக இருக்குது, மயக்கமாக வேற இருக்குது என்று கூற, அதை கேட்ட பாக்கியத்தின் முகம் சட்டென்று மலர்ந்தது. பாக்கியம் நதியாவை பார்த்து, சுரேஷ் எங்க என்று கேட்க, அத்தை இப்போதான் அவரும் ஏழுமலை அண்ணாவும் காய்கறிகள் எல்லாத்தையும் சந்தையில் விற்கிறதுக்காக போயிருக்காங்க என்று கூற, சரி புள்ள, எப்போ வீட்டுக்கு தூரமான என்று விசாரிக்க அவளுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. அத்தை நான் தலைக்கு ஊற்றிக்கலை என்று கூறியவளின் முகம் தானாக மலர, சரி வா புள்ள, நம்ம எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் என்றார். அவள் சரி என்று தலையாட்டி விட்டு உள்ளே சென்று தயாராகி வந்தாள். பாக்கியம் நதியாவை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டல் நோக்கி சென்றார். அவளின் மனதில் பயத்தில் படபடவென்று அடித்து கொண்டிருக்க அவள் அத்தையுடன் மெதுவாக நடந்து சென்றாள். சிறிது நேரத்தில் மருத்துவமனை வர உள்ளே சென்ற பாக்கியம் நடந்தவற்றை அனைத்தையும் கூற நதியாவை டாக்டர் பரிசோதனை செய்தனர். நதியாவை முழுவதும் பரிசோதனை செய்த டாக்டர் வெளியில் வந்து பாக்கியத்திடம், அம்மா உங்கள் மருமக உண்டாயிருக்காங்க, இப்போதான் 50 நாள் முடிஞ்சிருக்கு என்று கூற, அதை கேட்ட பாக்கியத்திற்கு சந்தோஷம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஐயோ டாக்டர், எவ்வளவு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கீங்க என்று கூறி அவரின் கால் தரையில் தங்காது அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருக்க, நதியா எதுக்கு இப்போ அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கீங்க, அமைதியா வாங்க என்று கூற, அவள் அருகில் வந்தவள் அவளின் கன்னம் வலித்து முத்தம் கொடுத்தார். டாக்டர், அம்மா இந்தாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தேவையான மாத்திரை மருந்து எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, நல்லபடியாக பார்த்துக்கோங்க. மாத்திரை எல்லாம் கண்டினியூவாக போட சொல்லுங்க. வாந்தி எடுத்தாலும் பரவாயில்ல, நல்ல சத்துள்ள உணவாக கொடுங்க என்று கூற, பாக்கியமும் சரி என்று தலையாட்டியவர் அவளை அமர்த்திவிட்டு மருந்து வாங்குவதற்காக சென்றார். அவளுக்கு உடனடியாக சுரேஷிடம் இதை பற்றி கூற வேண்டும் என்று தோன்ற, வேண்டாம் வீட்டுக்கு வரட்டும், நம்ம சொல்லிக்கலாம். நம்ம இந்த விஷயத்தை சொல்லும்போது அவர் முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நான் பார்க்கணும் என்று மனதில் நினைத்து கொண்டாள். பாக்கியமும் நதியாவும் வீட்டிற்கு வர பாக்கியம் நதியாவிடம், வா புள்ள நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று கூப்பிட, அத்தை முதல் தடவை காய்கறி எல்லாம் விற்கிறதுக்காக அவர் சந்தைக்கு போயிருக்காரு, அவர் வரட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வரோம் என்று கூற, அதை கேட்டவள், சரி புள்ள, எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, உடம்ப நல்லா பத்திரமா பார்த்துக்க என்று கூறிவிட்டு பாக்கியம் தன் வீட்டிற்கு சென்றார். மாலை நேரமாக இருக்க நதியா சுரேஷுக்காக காத்து கொண்டிருந்தாள். அவன் மிகவும் சந்தோஷமாக வீட்டுக்குள் நுழைந்தவன் அவளை கட்டி அணைத்து கொண்டான். ஏய், இன்னைக்கு நல்ல வியாபாரம், இதோ பாரு என்று தன் பாக்கெட்டில் இருந்த பணங்களை எடுத்து அவள் கையில் கொடுக்க, அதை பார்த்தவளுக்கு மனது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது.
நம்ம காய்கறி எல்லாம் முழுசாக இயற்கை உரம் போட்டதுனால நல்ல விலைக்கு எடுத்துக்கிட்டாங்க என்று கூறிக்கொண்டே இருக்க அவனின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்தவளுக்கு மனம் முழுவதும் நிறைந்திருந்தது. சரி மாமா, நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று கூற சரி என்றவன் குளிக்கச் செல்ல அவனிடம் இந்த விஷயத்தை எப்படி கூறுவது என்று யோசித்து கொண்டிருந்தாள். குளித்து முடித்தவன் கைலி மட்டும் கட்டி கொண்டு சாப்பிட அமர்ந்தான். அவள் அவனுக்கு பிடித்த சர்க்கரை பொங்கல் செய்து வைத்திருக்க அதை பார்த்தவன், என்னடி இன்னைக்கு பொங்கல், எனக்கு பிடிச்ச பொங்கல் செஞ்சு வச்சிருக்க என்று கேட்டுக்கொண்டே அதை அவளிடம் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தான். எங்கள் அம்மா ஏதாச்சும் நல்ல விஷயம் சொல்கிற மாதிரி இருந்தாதான் எனக்கு பொங்கல் வச்சு கொடுப்பாங்க தெரியுமா என்று கூற, ஆமாம் மாமா, நானும் ஒரு நல்ல விஷயம் சொல்லத்தான் உங்களுக்கு பொங்கல் கொடுத்தேன் என்று கூறினாள். என்ன பிள்ளை, இன்னைக்கு காய்கறி எல்லாம் நல்ல விலைக்கு போச்சு, அதுக்காகவா என்று அவன் கேட்க, ஐயோ மாமா, அது எனக்கு இப்போதானே தெரியும் என்று கூற, அப்போ உனக்கு இன்னைக்கு பிறந்த நாளா என்றான். இல்லை மாமா என்று அவள் கூற, வேற என்னடி என்று கூறியவன் பொங்கலை முழுவதும் சாப்பிட்டு முடிக்க, சரி விடுங்க, நான் அப்புறமா சொல்கிறேன், முதல்ல சாப்பிடுங்க என்று கூறியவள் சாதம் வைத்து அவனுக்கு பிடித்த மீன் குழம்பையும் வறுத்த மீனையும் வைத்தாள். அதை பார்த்தவன், என்ன பிள்ளை, முழுசா எனக்கு பிடிச்சதை செஞ்சு வச்சிருக்க என்று கூற, நீங்கள் முழுசா சாப்பிட்டு முடிங்க மாமா, நான் சொல்கிறேன் என்று அவள் கூற, அவள் கூறியதை கேட்டவன், என்னடி பில்டப் எல்லாம் ரொம்ப ஓவராக இருக்கு என்று கேட்டுக்கொண்டே அவள் வைத்த மீன் குழம்பையும் மீன் வறுவலையும் ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். என்ன மாமா, சாப்பாடு நல்லா இருக்கா என்று அவள் கேட்க, நீ வச்ச குழம்பு எப்படி புள்ள நல்லா இல்லாமல் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் சாப்பிட்றத பார்த்தாலே உனக்கு தெரியலையா, எங்கள் அம்மா கூட இப்படி தான் குழம்பு வைப்பாங்க, இதை பார்க்கும்போது அப்படியே எங்கள் அம்மா கையால் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது என்று கூறிக்கொண்டே சாப்பிட அதை கேட்டவள், சரிங்க மாமா, இன்னும் 2 மீன் வைக்கட்டுமா என்று கேட்க, வைப்புள்ள என்றவன் அதை ரசித்து ருசித்து சாப்பிட்டான். பின்பு சாப்பாட்டினை பிசைந்து அவளுக்கு மூட்டினான். அவனிடமிருந்து உணவு வாங்கி கொண்டவள், நீ சாப்பிடு மாமா, நான் சாப்பிட்றேன் என்று கூற, அதெல்லாம் பேசக்கூடாது, அமைதியாக சாப்பிடு என்று கூறியவன் அவளுக்கு மூட்டினான். ஊட்டி முடிக்க சாப்பிட்டு கொண்டிருந்தவளுக்கு ஏனோ வயிறு புரட்டி கொண்டு வாந்தி வருவது போல் தெரிய வாயை மூடியவள் வீட்டின் பின்புறமாக சென்று வாந்தி எடுத்தாள். அவள் வாந்தி எடுக்கும் சத்தத்தை கேட்டு அவன் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு எழுந்து சென்றவன் அவள் தலையை பிடித்து முதுகை தடவி விட்டான். என்னாச்சுடி, ஏன் இப்படி வாந்தி எடுக்கிற, என்ன சாப்பிட்ட என்று கேட்க, இல்லை மாமா, எல்லாம் சரியாயிடுச்சு என்று கூற, என்ன புள்ள விளையாடுற, 2 நாளாக இந்த மாதிரி தான் வாந்தி எடுக்கிற, எது கேட்டாலும் சரியாயிடும் சரியாயிடும்னு சொல்கிற, இதெல்லாம் சரி வராது, முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போகலாம் என்று கூற, நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தான் வந்தேன் மாமா என்றாள். அதை கேட்டவன், என்ன புள்ள சொல்கிற, ஹாஸ்பிட்டலுக்கு போனியா, எப்போ போன, தனியாவா போன என்று கேட்க, இல்லை மாமா, அத்தையை கூட்டிகிட்டு தான் போனேன் என்றாள். அம்மா இங்கே வந்தாங்களா என்று கேட்க, ஆமாம் மாமா என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே மீண்டும் வயிற்றை பெரட்டி வாந்தி எடுக்க அதை பார்த்தவன், இது வேலைக்காகாது என்றவன் அவள் வாந்தி எடுத்து முடித்ததும் நேராக சென்று சட்டையை போட்டுக்கொண்டவன் அவளின் கையை பிடித்து ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் என்று கூற, அவன் பதட்டத்தை பார்த்த நதியா அவள் கையை பிடித்திருந்தவன் கையை எடுத்து சேலையை விலக்கி தன் வயிற்றில் அவன் கையை வைத்தாள். அதை பார்த்தவன், வயிறு வலிக்குதா என்று கேட்க, இல்லை என்பது போல் தலையாட்டி அவள் மேலும் அவன் கையை அழுத்த, அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. அவனின் கண்கள் தானாக கலங்க, ஆமாவா என்பது போல் தலையாட்ட, ஆமாம் என்று தலையாட்டினாள். அதை கேட்டவன் சந்தோஷம் தாங்க முடியாமல் அவள் முன் முட்டியிட்டு முகத்தை புதைத்து, குட்டி பாப்பா, நீங்கள் உள்ளே இருக்கீங்களா, நான் தான் உங்கள் அப்பா பேசுகிறேன் என்று கூறியவன் அவளது வயிற்றுக்கு முத்தம் கொடுத்தான். அவன் செய்கையை பார்த்தவளுக்கு கண்கள் கலங்கியது. அவள் வயிற்றுக்கு முத்தம் கொடுத்தவன் எழுந்து அவளை கட்டி கொண்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி, நான் அப்பாவாக போகிறேன் என்று அவளை தூக்கி சுற்ற ஆரம்பித்தான். ஐயோ மாமா, என்னை விடுங்க என்று கூறியவளை அவன் இறக்கிவிட அவளை கட்டி அணைத்து கொண்டான். அவனுக்கு மனம் முழுக்க சந்தோஷமாக இருந்தது. தன் வாழ்வில் எதையோ பெறாத ஒன்று பெற்றவன் போல் அவன் கால்கள் தரையில் இல்லாமல் வானத்தில் பறப்பது போல இருந்தது. அவளின் கன்னங்களை பற்றி முகமுழுக்க முத்தம் கொடுக்க அவள் இதழை தன் இதழுடன் புதைத்து கொண்டான். அவனின் நீண்ட இந்த முத்தத்தில் அவளுக்கு மூச்சு திணற அவளை விட்டு பிரிந்தவன், இதை முதல்ல அம்மா அண்ணா கிட்ட சொல்லணும், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, வா நம்ம அம்மா வீட்டுக்கு போகலாம் என்று கூற, ஐயோ மாமா, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதே அத்தை தான் என்றாள். அப்போது அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியுமா என்று கேட்க,
ஆமாம் என்று தலையாட்டினாள். நீங்கள் வந்ததும் அத்தை வீட்டுக்கு வர சொன்னாங்க என்று கூற, சரிடி, காலையில் நம்ம போய் பார்க்கலாம் என்றான். பின்பு அவளை தன் கைகளால் தூக்கி தன் மடியிலேயே அவளை அமர்த்தி கொண்டான். அவன் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க, என்னாச்சு மாமா என்று கேட்க, இல்லடி, இப்போதான் உன்னை முதல் தடவையாக பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போது ஒரு குழந்தையும் வந்துட்டான். நான் அப்பாவாயிட்டேன். வாழ்க்கையில் எவ்வளவு விஷயம் ஆச்சரியமாக நடக்குது பாத்தியா என்று கூற, அவன் முகத்தை வருடியவள், ஆமாம், நம்மளுக்கு இப்போதான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு குட்டி வந்தாச்சு என்று கூறியவள் அவனை கட்டி அணைத்து கொண்டாள். அவளை தன் மார்பின் மேல் போட்டுக்கொண்டவன் அவளை பார்த்து, நதியா, ஆஸ்பத்திரியில் என்ன சொன்னாங்க? மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்களா என்று கேட்க, கொடுத்தாங்க மாமா, குழந்தை நல்லா தான் இருக்கான். 50 நாள் ஆயிடுச்சான். அடுத்த மாதம் செக்கப் பண்ணி ஊசி போட்டுக்க சொன்னாங்க என்று கூற, சரிடி, மாத்திரை எங்கே இருக்கு என்று கேட்க, அங்கே இருக்கு மாமா என்று அவள் கூற, தன் மடியில் இருந்து அவளை இறக்கி தரையில் அமர வைத்தவன் நேராக அவளுக்கு மாத்திரை எடுத்து வந்து கொடுத்தான். அதை வாங்கி போட்டுக்கொண்டவள் அவனை அருகில் வரும்படி அழைக்க, அவன் அருகில் வந்தவனை கட்டி கொண்டாள். அவன் அவளை இறுக்கி அணைத்து கொண்டவன் அவளை தன் மீது போட்டுக்கொண்டான். அவளுக்கும் உடல் சோர்வாக இருக்க அவன் மீது படுத்து கொண்டாள். மறுநாள் காலையில் பாக்கியத்தை பார்க்க சுரேஷும் நதியாவும் சென்றனர். வீட்டின் வாசலில் நின்று அம்மா என்று சுரேஷ் கூப்பிட, அவனின் சத்தத்தை கேட்டதும் வெளியில் ஓடி வந்து பார்க்க, அங்கு சுரேஷும் நதியாவும் நின்றிருக்க, அவர்களை பார்த்ததும் கண்கள் கலங்கி அவர்களை அணைத்து கொண்டாள். டேய், இப்போவாச்சும் என்னை வந்து பார்க்கணுன்னு தோணுச்சே என்று இருவரின் தலை, முகம், கை என அனைத்தையும் தொட்டு தொட்டு பார்த்தவர் கண்கள் கலங்கி மீண்டும் அவர்களை அணைத்தார். அம்மா, எதுக்கு தான் இப்படி அழுதுட்டு இருக்க? உன் உடம்பு தான் கெட்டு போக போகுது பாரு என்று கூறியவன் அவளின் கண்களை துடைத்து விட்டான். பேசிக்கொண்டே வீட்டுக்குள் வந்தவன் தான் வாங்கி வந்த ஸ்வீட் பாக்ஸை திறந்து, அம்மா, நீங்கள் பாட்டி ஆயிட்டீங்க என்று கூற, என் மருமக உண்டானது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தாண்டா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன் என்று நடந்த அனைத்தையும் கூறி நதியாவின் முகம் முழுவதும் முத்தத்தை கொடுத்தார். அவள் எல்லையில்லா சந்தோஷத்தில் இருக்க, அம்மா, எங்கள் 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று கூறி இருவரும் அவர் காலில் விழ, நல்லா இருக்கணும், 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் என்று கூறியவர் சாமி படத்தின் முன்பு வைக்கப்பட்டிருந்த திருநீறு குங்குமம் எடுத்து வந்து அவர்கள் இருவருக்கும் நெற்றியில் வைத்து விட்டார். அம்மா, அண்ணா எங்க என்று சுரேஷ் கேட்க, அவன் மேலே தாண்டா இருக்கான் என்றார். சரி இருடா, உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் என்று சமையல் அறைக்குள் சென்றவள் இருவருக்கும் டீ போட்டு எடுத்து வந்தார். அவர்கள் இருவரும் அதை குடித்து கொண்டிருக்க, தன் அறையில் உடைமாற்றி கொண்டிருந்த காளி வெளியில் சுரேஷ் குரல் கேட்க, தன்னறையில் இருந்து வெளியில் வந்தவன் அங்கு நதியாவும் சுரேஷும் இருப்பதை பார்த்து மகிழ்ச்சியுடன், டேய் சுரேஷ், எப்போ வந்த என்று கூறி அவனை கட்டி அணைக்க, சுரேஷ் அவனை கட்டி அணைத்து கொண்டான். நான் இப்போ தான் வந்தேன் அண்ணா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்று சுரேஷ் கேட்க, நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நதியா, நீ நல்லா இருக்கியாமா என்று கூற, நான் நல்லா இருக்கேன் மாமா என்று கூறியவள் அமைதியாக நிற்க, பாக்கியம் அங்கிருந்து ஸ்வீட் பாக்ஸை எடுத்து, நீ பெரியப்பா ஆயிட்டடா, எடுத்துக்கோ என்று கூற, காளிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. தன் தம்பிக்கு வாழ்த்து கூறியவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கடா என்று கூற, சரி அண்ணா, அண்ணி எங்கே காணோம்? அன்னிக்கு ஸ்வீட் கொடுக்கணும்ல என்று கூற, அனைவர் முகத்திலும் இருந்த மகிழ்ச்சி சட்டென்று காணாமல் அவர்கள் அமைதியாக இருக்க, சுரேஷுக்கும் நதியாவுக்கும் ஒன்றுமே புரியவில்லை. நதியா, என்னத்த, அக்கா எங்க என்று கேட்க, காளிக்கு முகம் மாறுவதை கவனித்த சுரேஷ், அண்ணா, அண்ணி எங்க என்று கேட்டான். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காடா என்று கூற, அதை கேட்ட பாக்கியத்திற்கு தான் கண்ணில் இருந்து கண்ணீர் வர, அதை பார்த்த சுரேஷ், அம்மா என்ன ஆச்சு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க என்று கேட்க, இதற்கு மேலும் மறைக்க முடியாதவள் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார். அதை கேட்ட நதியா, மாமா, என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க? அக்கா ரொம்ப பாவம், அவங்கள எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போக சொன்னீங்க என்று கேட்க, சுரேஷும், அண்ணா, நீ பண்ணது ரொம்ப தப்பு. அவங்க எங்களை வீட்டை விட்டு போக சொல்லலை, நாங்கள் தான் வீட்டை விட்டு போனோம். முதல்ல போய் அண்ணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க. இந்த வீட்டில் அண்ணி இல்லாதது தெரிஞ்சிருந்தா நாங்கள் கண்டிப்பாக வந்திருக்கவே மாட்டோம் என்று கூறியவன் நதியாவின் கையை பற்றி, அண்ணி எப்போ இந்த வீட்டுக்கு வராங்களோ அப்போ நாங்கள் இந்த வீட்டுக்கு வரோம் என்று கூறியவன் அவளின் கையை பற்றி கூட்டி வந்தான். டேய், எதுக்குடா இப்போ இதையும் அதையும் ஒன்று சேர்க்குற? எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க, இந்த நேரத்தில் ஏண்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுற என்று கூற, இல்லைண்ணா, அண்ணி அப்படி பேசுனது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு அவங்கள இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு விட்டது ரொம்ப தப்புண்ணா என்று கூறியவன் அவனை பார்த்து, தயவு செஞ்சு நீங்கள் அண்ணியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் அண்ணா, அப்போ தான் எங்கள் 2 பேருக்கும் நிம்மதியாக இருக்கும் என்று கூற, சரிடா,
நான் போய் உங்கள் அண்ணியை கூட்டிகிட்டு வரேன், வந்து முதல்ல சாப்பிடு என்று காளி கூற அப்பொழுதுதான் அவர்கள் இருவருக்கும் சந்தோஷமாக இருந்தது. சரிடா, எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் என்று காளி கூறிவிட்டு தன் காரை எடுத்துக்கொண்டு சென்றான். காளி கார் ஓட்டி கொண்டிருக்க அவன் நினைவுகள் முழுவதிலும் ராதாவை இருந்தாள். ராதாவை அன்று பார்த்ததிலிருந்து அவன் மனம் ஏனோ அவளை நாடிக்கொண்டிருந்தது. இத்தனை நாட்களாக அவள் பிரிந்த பொழுது இருந்த வேதனை அன்று அவளை பார்த்த பிறகு இன்னும் அதிகமாகவே இருந்தது. அவன் கண்கள் அவளை தேடிக்கொண்டிருக்க அவன் மனமோ அவளை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. அவன் விசாரித்ததில் ராதா பணிபுரியும் பள்ளி இங்கே இருப்பதாக தெரிய அவளை பார்க்க அவள் பள்ளியை நோக்கி சென்றான். பள்ளி முடியும் நேரம் என்பதால் அவன் அவளுக்காக காத்து கொண்டிருந்தான். குழந்தைகள் அனைவரும் வெளியில் சென்றனர். வெகு நேரமாகியும் ராதா வெளியில் வராததால் அவன் தன் கடிகாரத்தை ஒருமுறை பார்த்தவன், என்ன இவள ஆளையை காணோம் என்று யோசித்து கொண்டிருந்தான். பச்சை வண்ண காட்டன் சேலை அணிந்தவள் கழுத்தில் தங்கச் சங்கிலியும் கைகளில் ஒற்றை வளையலும் அணிந்திருந்தாள். அவள் தலைமுடி அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து பின்னல் போட்டிருக்க தன் தோளில் ஒரு பையை மாட்டிக்கொண்டு சோர்வாக நடந்து வந்து கொண்டிருந்தவளின் முகம் ஏனோ வாடியிருந்தது. அவள் முகம் அன்றை விட இன்று அதிகமாக வாடியிருப்பதை தெரிந்தவனின் கண்கள் கலங்கின. தன் காரை தாண்டிதான் அவள் செல்ல வேண்டும் என்று அவளுக்காக காத்து கொண்டிருக்க அவள் காரை தாண்டும் நேரம் சட்டென்று பின்கதவை திறந்து அவளை இழுத்து உள்ளே போட்டான். அவள் பயத்தில் கத்தப்போக அவளின் வாயை மூடியவன், நான் தாண்டி என்று மெல்ல கூற அவனை பார்த்த ராதாவின் கண்கள் கலங்கி அவளை அணைத்து கொண்டாள். அவள் அழுது கொண்டே இருக்க அவளின் தேவையை புரிந்து கொண்டவன் மெல்ல அவளின் முதுகை ஆதரவாக வருடினான். போதுண்டி, ரொம்ப அழாத, இப்போ எதுக்கு இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்க என்று கேட்க, என் ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க, என்ன அவ்வளவு வெறுக்கிறீங்களா என்று கேட்க அவளை அள்ளி தன் மடி மீது அமர்த்து கொண்டவன் அவள் முகத்தை தன் கைகளால் ஏந்தி, நான் உன்னை வெறுத்தா இப்போ தேடி வந்திருப்பேனா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதடி என்று கூற, அப்போ ஏன் நீங்கள் என் ஃபோனை எடுக்கலை என்று கேட்டாள். உன்னுடைய குரலை கேட்டா என்னால் கண்டிப்பாக உன்னை பார்க்காம இருக்க முடியாதுடி, அதனால தான் நான் உன் ஃபோனை எடுக்கலை என்று கூறியவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டான். நான் ரொம்ப பயந்துட்டேன் மாமா, எங்கே நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சிடுவீங்களோன்னு, நீங்கள் என்னை விட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் என்று தழுதழுத்த குரலில் கூற அவளின் வலியை தன் வழியாக உணர்ந்தவன் அவளை இறுக்கி அணைத்து, உன்னை விட்டு பிரிஞ்சா என் உயிரே என்கிட்ட இருக்காதடி என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் வாயில் கை வைத்தவள், அந்த மாதிரி மட்டும் பேசாதீங்க, நீங்கள் தான் எனக்கு உயிரே என்று கூறினாள். அவள் தன் இதழ் மேல் வைத்திருந்த அவள் விரலுக்கு முத்தம் கொடுத்தவன், ஐ லவ் யூடி என்று கூறி அவளின் இதழை தன் இதழுடன் பொருத்தி கொண்டான். வெகு நேரம் இருவரும் அமைதியாக இருக்க காளி, என்னடி இப்படியே இருந்துடலாம்னு ஐடியாவில் இருக்கியா என்று கேட்க, ஏமாமா இருக்கக்கூடாதா என்றாள். நீ என் கூட வரியா ராதா என்று காளி கூற சட்டென்று அவளிடமிருந்து பிரிந்து அவன் முகத்தை பார்த்தவள், என்ன மாமா இப்படி கேட்குற, உன்னை விட்டு நான் இருந்ததெல்லாம் போதும் மாமா, இதுக்கு மேலே உன்னை விட்டு இருக்க முடியாது என்னால், எனக்கு நீ வேணுமாமா என்று கூற அவள் கூறிய வார்த்தையில் தன்மேல் அவள் வைத்துள்ள காதலை உணர்ந்தவன் அவள் நெற்றியில் அழுந்த முத்தமிட்டு, அப்போ வா போலாம் என்றவன் காரின் முன் சீட்டில் சென்று அமர ராதாவும் அவன் அருகில் சென்று அமர்ந்தாள். அவன் காரை ஓட்டி கொண்டு வர அவளும் அமைதியாக அவனை பார்த்து கொண்டே வந்தாள். அவளின் பார்வையை உணர்ந்தவன் அவளின் கையை பற்றி முத்தம் கொடுத்தான். என்னை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியாடி என்று கேட்க, கஷ்டப்பட்டேன் மாமா, ஆனால் அந்த கஷ்டம் எல்லாம் நீ என்னை தேடி வந்தப்போ காணாமல் போயிடுச்சு என்று கூறியவள் அவன் கையில் முத்தமிட ராதாவின் ஃபோன் அடித்தது. அந்த ஃபோனை எடுத்தவள் சாரதாவின் எண்ணை பார்த்து அதை ஆன் செய்து காதில் வைத்தாள். ராதா, இன்னும் ஏன் நீ வீட்டுக்கு வரல, மணி என்ன ஆகுது என்று கேட்க, அம்மா நான் என் வீட்டுக்காரர் கூட போகிறேன் என்றாள். அதை கேட்ட சாரதாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்னடி விளையாடுற, அவன் அன்னைக்கு அந்த பேச்சு பேசுனா, இப்போ என்னடான்னா அவன் வந்து கூப்பிட்டதும் அவன் பின்னாடியே போறியா என்று கேட்க, அம்மா இது எங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை, இதில் நீ தலையிடாத என்று கூறியவள் ஃபோனை கட் செய்து அதை ஸ்விட்ச் ஆஃப் செய்தாள். அவளின் செயலில் சாரதாவுக்கு அதிர்ச்சியாக இருக்க இதை பார்த்து கொண்டிருந்த காளிக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. காரை ஓரமாக நிறுத்தியவன், ராதா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று கூற, மாமா நீங்கள் என்ன கேட்க போறீங்கன்னு தெரியும், இனிமே இருந்து நான் எதுவும் பேச மாட்டேன், அத்தை மனசையும் காயப்படுத்த மாட்டேன் என்று கூற, ராதா இப்போ நம்ம வீட்டுக்கு போக வேண்டாம், கொஞ்ச நாள் நம்ம தனி குடித்தனம் இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று கூற, இல்லை மாமா அதெல்லாம் வேண்டாம், நம்ம வீட்டுக்கே போகலாம், நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன்
என்று அவள் கூற அவளின் மாற்றத்தை அறிந்தவன் மகிழ்ச்சியில் திளைத்தான். ராதா, நதியா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இனிமே அவங்க 2 பேரும் நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க என்று காளி கூற அதை கேட்ட ராதாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவளின் அதிர்ச்சியை பார்த்தவன், எனக்கு தெரியும் ராதா, உன்னால் அவ்வளவு சீக்கிரம் உன் குணத்தை மாற்றிக்க முடியாது. கொஞ்ச நாள் நம்ம வெளியில் தங்கி இருக்கலாம் என்று அவன் மீண்டும் கூற, இல்லை மாமா, நம்ம வீட்டுக்கே போகலாம். நான் என்னை மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன். நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் என்று கூற சரி என்றவன் மிகுந்த சந்தோஷத்துடன் தன் வீட்டை நோக்கி சென்றான். இக்கதை தொடரும். இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.